அனைவருக்கும் வணக்கம். உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். எல்லா படத்துலயும் எத்தனையா சொல்ற? எதோ மாத்தி கீத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா இந்த படத்த நடித்தது மட்டுமல்லாமல், அந்த படத்த ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கலாம் உட்காந்து பார்த்தோம். அவ்வளவு அவ்வளவு அழகா, அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை. அவ்வளவு அழகா ஆதம்பாவா அவர்கள் இந்த படத்த மக்களுக்காக தயாரிச்சு வச்சிருக்காங்க. இதுல ஹீரோ வந்து இன்னைக்கு உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு குடுத்துருக்கோம். அந்த பட்டத்திற்கு சரியான, பொருத்தமான ஒரே ஆளு நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான். அண்ணன் அவர்களோடு அது அமீர் அண்ணன் அப்படின்னோடனே படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆதம்பா அவர்கள் சொன்னாங்க, அண்ணே அமீர் அண்ணன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரு அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை, பருத்தி வீரன் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வராட்டா கூட அமீர் அண்ணன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோமே. நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா, இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் அங்கே இல்லை. ஒரே நாள் தான் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லாரு கூடயுமே வந்து அமீர் சாரா இப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகுறாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ நான் சொன்னல அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சாங்லேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமேல் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, ஒரு வாட்டி கை தட்டலாமா அமீர் சாருக்கு? அவ்வளோ அழகாக இருக்காங்க. இருங்கண்ணே போட்டு விட்டீங்களா? பார்க்காமல அப்படி ஹீரோயின், ஹலோ அமீர் சார் மட்டும் தான் சொல்லுவீங்களா, என்னையே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. வரேன், ஒருத்தர வந்துடுறேன். அவ்வளவு அழகா, அவ்வளவு இளமையா, ஒரு அற்புதமான அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. அடுத்து ஷூட்டிங் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்குள்ள அண்ணன் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆதம்பாவா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. படம் முழுக்க அண்ணன் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 10ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும். மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும். பெரிய அளவில் நீங்கள் குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள், ஆமாம், அவங்களுக்கு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு 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 மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், 10ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக தந்துடுறேன், சரியா? ஆமாம், எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சுடுவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்கள் தமிழில் தான் பேசுகிறேன் அப்படின்னு கரெக்டாக பேசிட்டாப்ல. அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக தந்துடுறேமா. அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள், மறைந்த அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு
இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.